வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த டிசிசி கூட்டம் இன்றும் சமூக ஊடகங்களை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறுபட்ட செய்திகள், பல்வேறுபட்ட அறிக்கைகள், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவாகவும் பல கருத்துக்கள் வெளியாக கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதனுக்கு எதிராகவும் அவருடைய எதிராளிகள், அரச உத்தியோகத்தர்கள், இந்த பிரதேச சபைகள், அதுகளில் பணியாற்றுவர்கள் எதிரான கருத்துக்களை சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை சமூக ஊடகங்களில் வடிவாக நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இது சம்பந்தமாக தான் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த திருவையாரா, இந்த கிளிநொச்சியில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைச்ச பிரச்சனை சம்பந்தமாக நாட்டாமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி பாராளுமன்ற உறுப்பினருக்கு பின்னாடி தொடர்புகள் இருக்கிறதா, இவருக்கும் இந்த ஊழலுக்கும் பின்னாடி தொடர்புகள் இருக்கிறதா, இது இப்பொழுது சமூக ஊடகங்கள்ல பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க தோழன் ரதன். வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க சொல்கின்ற கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாகவும் தரமான கருத்துக்களாகவும் இருக்க வேணும். தேவையில்லாத கருத்துக்களை அதை நிறுத்திக் கொள்வது என்னை பொறுத்தவரையில் நல்ல விஷயம். இல்லைன்னு சொன்னால் நானே டிலீட் பண்ணி விடுறேன். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்றும் இன்றும் வந்தில்லை. அவர் என்றுமே பிரபல்யமானவர், தொடர்ச்சியாக பேசப்படுகின்றவர், நல்ல விதமாகவும் பேசப்படுகிறவர்கள், ஒரு சில அவருக்கு எதிரானவர்களால் கெட்ட மாதிரியும் பேசப்படுறா இருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைக்கு இடம்பெற்ற இந்த தென்னங்கண்டை காணவில்லை என்ற பிரச்சனை, நட்ட தென்னங்கண்டு எங்கேடாப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்கிறோம் அப்படின்ற பொழுது நீங்கள் இனி ஒரு வாரத்துக்குள்ள தென்னங்கண்டை நட்டு இனி அதை வளர்ந்து ஒரு வாரத்துக்கு வருமா, இதெல்லாம் இல்லை அப்படி என்று சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த நேற்று டிசிசி கூட்டங்களில் பேசிதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி நாங்கள் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் 3 வீடியோ கிட்ட போட்டுட்டேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பக்கம் பிள்ளையா, அமைச்சர் சந்திரசேகரன் பக்கம் பிள்ளையா அப்படின்றது இப்போ பெரிய ஒரு பேசு பொருள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விக்கு பதிலை சரியான முறையில் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தினுடைய நிதி ஊழலாக இருக்கிறது, இது நடந்தது என்ன, அவ்வளவுதான் கேள்வி. பதில் சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்குது. பலரும் முன்வைக்கின்ற பதில் அல்லாது கீழே அந்த டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்ற இந்த ராமநாதன் அர்ச்சுனா அதே மாதிரி சந்திரசேகர இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த கலகலப்பு அல்லது இந்த ஒரு முரண்பாடு, அதுக்கு நிறைய பேர் சொல்கின்ற பதில் அல்லது நிறைய பேர் சொல்கின்ற கருத்தாடல், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் பக்கம் தவறுகளாத பட்சத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்றதான் இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக செயற்படுபவர்களும் ஆதரவாக செயற்படுபவர்களும் எல்லாரும் சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது. ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் உடனடியாக ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு சொன்ன விஷயம் உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குற்றம் சுமத்தவில்லை. ஒருவர் மீது குற்றம் சுமத்துகின்ற பொழுது அவ்வளவு ஆதாரங்களோடு குற்றம் சுமத்துகின்ற பொழுது ஆதாரங்கள் தவறானவை என்று சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தரனுடைய கடமை. பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்றவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக தன்னுடைய கேள்விகளை முன்வைக்க வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. இந்த இடத்துல நேற்று நடந்த டிசிசி கூட்டத்தை கையாள தெரியாமை அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய மிகப்பெரிய மாபெரும் தவறாக நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க. இது இலங்கை ஊடகங்களை தவிர்த்து இந்திய ஊடகங்களிலும் பரவலாக இது பேசப்படுகின்ற விஷயம். அமைச்சர் அவர்களால் இந்த டிசிசி கூட்டத்தை கையாள தெரியவில்லை, ஒரு தலைமை பண்புல இருந்து அவர் சரியான முறையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்றதை தாண்டி அவங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் கூட இந்த கருத்தை முன்வைச்சிருக்கார். அது அவர் ஆளுங்கட்சியில இருந்து கொண்டு இந்த கருத்தை வைப்பதனால் அவர் எதிர்நோக்க போகின்ற பிரச்சனைகள் அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் பக்க சார்பு இல்லாமல் ஒரு சில நியாயமான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன ஊழல் சம்பந்தமாக இதுக்குள் என்ன நடந்திருக்கிறது அப்படி என்றதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அப்படின்றதையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பாக ரஜீவன் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ தந்துட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் மெல்ல மெல்ல கசிய தொடங்கி இருக்கிறது. இந்த அடியாட்கள் அல்லது இந்த குண்டர்கள் எப்படி உள்ள வந்தார்கள், இவர்கள் இந்த கூட்டத்துக்குள்ள வருவதற்கான
தடை இருந்தது. இவர்களை எப்படி நேற்று நடந்த டிசிசி கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் உள்ளே விட்டார்கள்? இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இது திட்டமிட்ட சதி அப்படி என்று சொல்லி இப்போ ஒரு பேசுபொருள் வந்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி இந்த பேசுவதற்கு பின்னாடி ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவருக்கும் இந்த ஊழல்களுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேக கணைகளை இப்போ மக்கள் கருத்துக்களாக சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்குது. இப்படி குற்றச்சாட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் நேற்றைக்கு அவர் நடந்து கொண்ட விதம், டிசிசி கூட்டத்தில் அவர் நடந்து கொண்ட விதம், அதனால் அங்கு ஏற்பட்ட கலக்கம் அல்லது அந்த கலவரம், அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் முற்றுமுழுதாக பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுறது. இதை பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களும் சுட்டிக்காட்டினார். அவர் தன்னுடைய ஆட்களோடு எப்படி உள்ளே வந்தார், அளவுக்கு அதிகமாக ஒரு கட்சியினுடைய ஆட்கள் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்றது இப்ப பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிறது. ஏற்கனவே அங்கே இருக்கின்ற வன்னிப்பெரு நிலப்பரப்பில் இருக்கின்ற எங்களுடைய மக்களை தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக, தன்னுடைய சுகபோக அரசியலுக்காக மாற்றிக்கொண்டு அவர்களை தம்பசப்படுத்தி கொண்டு ஒரு சில அடியாட்களோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற நாட்டாமை அவர்களால் இப்போ இது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த காணி விஷயம் சம்பந்தமாக, இந்த தென்னங்கண்டு தோட்டம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்கள், இதுக்கு பின்னால் இவர் இருப்பாரா அப்படின்ற சந்தேகங்கள் இப்பொழுது பலரால் முன்வைக்கப்படுகின்ற விஷயமா இருக்குது. ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களினால் இடம்பெற்ற ஊழல் மோசடி சம்பந்தமாக சொல்லப்பட்டது. குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சோலர் திட்டம், இதனால் நிறைய காணிகள் மோசடிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோலர் திட்டத்தில் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமான விஷயத்தை பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார். இதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே சம்பவத்தோடு இவருக்கு இந்த விஷயங்களும் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போ முன்வைக்கப்படுறது. என்ன காரணத்தின் அடிப்படையில் இது சொல்லப்படுறதுன்னு சொன்னால், இங்கே நின்று கூச்சலிட்ட மக்கள் அல்லது அந்த தொண்டர்களா அல்லது அவர்கள் குண்டர்களா என்று எனக்கு சொல்ல தெரியல. அவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட கட்சியினுடைய அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற அல்லது அவர் சொல்கின்ற பொழுது விரலை ஆட்டுகின்ற பொழுது ஆடுகின்ற நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த சந்தேக கணைகள் வெளியில் வந்திருக்கிறது. ஒரு பிரதேச சபையினுடைய அனுமதியோடு ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போகிறது பாலம் போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 லட்சமா 3.5 மில்லியனா ஏதோ அமௌண்ட் ஒன்று அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தனிநபர் ஒருவரினுடைய வீட்டுக்கு பாலம் போடுறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட நபர் இந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்க சொன்னால் தார் ரோட் பார்த்தீங்க சொன்னால் தரமான தார் ரோட் போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக கூட ஏற்கனவே பல டிசிசி கூட்டங்களில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கும் இந்த தென்னந்தோட்டத்துக்குள் இதுக்குள் இடம்பெற்ற இந்த ஊழலுக்கும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்றது இன்று சமூக ஊடக பரப்பில் சொல்லுகின்ற கருத்து போடுகின்ற சமூக ஊடகவியலாளர்கள் பலருடைய கருத்தாக இருக்குது. இதை இன்னும் ஒரு விஷயத்தை நாம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இடையில தொடர்பு இருப்பதாக பேசப்படுற இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் நேற்று கோபப்பட்ட பொழுது அமைச்சர் சந்திரசேகரன் இருவருமே கபடி நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை போட்டு தாங்களும் இதுக்குள்ள தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு கொள்கின்ற விஷயத்தையும் காணக்கூடிய இருக்குது. ஒருவனுக்கு எப்படி கோபம் வரும்ன்றதெல்லாம் திட்டமிட்டு வருவதில்லை கோபம். ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதேர்ச்சியாக நடக்கின்ற பொழுது அந்த வீடியோக்கள் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகின்ற பொழுது அவைகள் என்ன நடந்தது அப்படின்றத நாங்கள் காணக்கூடிய இருக்கு. ஆக இப்பொழுது இப்போ சலசலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அல்லது இந்த பேச்சுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பேர் அளவுக்கு அதிகமாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது. பார்க்கலாம், இது சம்பந்தமான விசாரணைகள் வந்தால் தன்னுடைய தலை உருளும் என்றதன் காரணமாகத்தான் நேற்று அவர் அந்த கூட்டத்தொடரை குழப்பிவிட்டு சென்றார் அப்படி என்று சொல்லியும் பேசப்படுகிறது சமூக ஊடக பரப்பில். இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக
துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓடியதனால இப்போ வந்து அவர் மீதும் சந்தேக பார்வை சமூக ஊடக போராளிகளால் கண்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்துக்கள் வந்து குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைகள் காரணமாக இப்பொழுது அது ஒரு பேசுபொருளாக சமூக ஊடகங்கள் காணக்கூடிய இருக்குது. பார்க்கலாம் இது இந்த ஊழல் சம்பந்தமான விசாரணைகள் நடக்கின்ற பொழுது உண்மையில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, அர்ச்சுனா ராமநாதன் பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா, அல்லது அர்ச்சுனா ராமநாதன் வந்து இந்த ஒரு ஊழலுக்காக போராடுகின்ற பொழுது அவருக்கு வந்து வெற்றி கிடைக்குமா இல்லையா என்றதை தாண்டி பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்குமா என்றதை பொறுத்திருந்தான் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த ஊழல் சம்பந்தமாக ஏற்கனவே நான் சொல்லுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.